ஏன் நாம் திவ்ய நற்கருணை முன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும்? நற்கருணை வழிபாடு என்பது கிறிஸ்தவத்தின் மூலம். இதை செய்கின்றவர்கள் கிறிஸ்துவை தன் தலைவராக கொண்டுள்ளனர். இயேசு அப்பத்தையும் இரசத்தையும் மட்டுமல்ல, நம் வாழ்வையும் அதனோடு இணைத்து பிதாவிடம் நம்மை அர்ப்பணிக்கின்றார். திவ்ய நற்கருணையில் வாழ்பவர் நம் உயிருள்ள இயேசு. எனவே திவ்ய நற்கருணை ஆண்டவரிடமும் திவ்ய நற்கருணையின் முன்னிலையிலும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு ஜெபத்திற்கும் நிச்சயம் பதில் வரும். திவ்ய நற்கருணையின் முன் மாலை ஜெபம். ஓ திவ்ய இயேசு கிறிஸ்துவே, உம்மை சந்தித்து ஆராதிப்போர் இல்லாமல் எத்தனையோ தெருப்பேழைகளில் இரவு முழுதும் தனியாக இருந்த உமக்கு அன்பு நிறைந்த என் இதயத்தை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றேன். அதன் ஒவ்வொரு அசைவும் ஆட்டமும் உம்மை நோக்கிய அன்பு மன்றாட்டாக இருப்பதாக. திவ்ய நற்கருணையில் மறைந்திருந்து எனக்காக நீர் எப்பொழுதும் விழித்து காத்து கொண்டிருக்கின்றீர். நீர் உமது அன்பின் நிறைவால் ஒரு பொழுதும் சோர்வதில்லை, அயர்வதும் இல்லை. பாவி எனக்காக விழிப்புடன் காத்து கொண்டிருக்கும் பணியில் நீர் ஒருபொழுதும் சலிப்பதில்லை. என் அன்புக்குரிய இயேசு கிறிஸ்துவே, அன்பினால் சிறைப்பட்டிருக்கும் என் ஆண்டவரே, என் இதயம் உமக்காக சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒரு தீபமாக இருக்கட்டும். திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் என் அன்பு காவலனே, என் நலனுக்காக உமது நலனை துறந்து விழித்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமேன்.